ஹலோ மக்களே, ஐ ஹோப் யூஆர் ஆல் ஃபைன். என்னடா இது கையெல்லாம் ரத்த கலரியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரத்த பொரியல்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். அது ரத்தம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லாமே நினச்சேன். ஆக்சுவலாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். அம்மா சின்ன வயசில் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் இல்லை. கடையில் நம்ம ரத்தம்னு கேட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரீஸான ரத்தம் தான் தருவாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், தண்ணியாகவும் சேர்த்து தருவாங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த கெட்டியாக இருக்கிறத நல்லா அப்படியே பிசைஞ்சு அந்த கசடுன்னு ஒன்று வரும். அந்த இதுதான் அப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படியே வேக வச்சு. ஆனால் எனக்கு என்னவோ சின்ன வயசில் அம்மா இப்படி க்ளீன் பண்ண மாதிரி ஞாபகம். வைக்கோல் இருக்குல்ல, மாட்டுக்கு போடுற வைக்கோல், அந்த வைக்கோலை உள்ளே போட்டு 4-5 கல் உப்பு போடுங்க. 4-5 கல் உப்பு போட்டுட்டு அந்த உப்போடு சேர்த்து இப்படி கரைச்சி எடுக்கணும். கரைச்சி எடுக்கும்போது நமக்கு இந்த கடைசியில் இந்த பாருங்களேன், எனக்கு வைக்கோல் கிடைக்கல, நான் தேங்காய் நார் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் நாரில் இந்த இதெல்லாம் ஒட்டி வரும். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சமைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விசிலில், அதாவது குக்கரில் இந்த ரத்தத்தை க்ளீனாக இதெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுருங்க. அப்புறம் ரத்தம் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு எடுத்து அதை கொஞ்சம் மசிச்சு வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய போடணும். போட்டு நல்லா தாளிச்சிட்டு வதங்கின பிறகு கடைசியில் தேங்காய் நல்லா துருவி அதில் போட்டுறணும். இதுதான் நாங்கள் ரத்த பொரியல் செய்கிற மெத்தடு. நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள்.